சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால், உயர்நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு ஓபிஎஸ் வெற்றியா? இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அதிமுகவை மீட்போம், ஆட்சியில் அமருவோம், மீதி முடிவுகள் மதுரை மாநாட்டில் ஓபிஎஸ் அதிரடி அறிவிப்பா? இதை பற்றி பார்ப்போம். இன்று சென்னையில் தனது ஆதரவாளருடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய பன்னீர்செல்வம் பல முக்கிய அறிவிப்புகளை எடுத்துள்ளார். அதில் அவர் அதிமுகவை மீட்பதற்காக சட்ட போராட்டத்தில் உடன் நின்ற அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்தார். அதிமுக மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டம் தொடரும். எதிர்காலத்தில் நமது நோக்கத்தை வென்றெடுப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்போம் என்று ஒரு நிபந்தனையாகத்தான் கூறப்படுகிறது. இதில் உயர்நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இருந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாகத்தான் அமைந்தது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நன்மதிப்பை பெற்றவர் மட்டுமே முதலமைச்சராக ஆக முடியும் மேலும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில முடிவுகளை வெளியிட சொல்ல முடியாது என்று கூறப்படுகிறார் பன்னீர்செல்வம். செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரை மாநாட்டில் எனது தலைமையில் நடக்க உள்ளது. இதனையடுத்து எதிர்கால திட்டங்களை என்ன என்பதை மதுரை மாநாட்டில் அறிவிப்பேன் என கூறியிருக்கிறார். அவர் மீதான வழக்குகள் இருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமைந்த நிலையில் அவர் இதுக்கப்புறமும் எந்த மாதிரியான விஷயங்களையும் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இவர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நன்றாகத்தான் இருக்கப் போகிறது என்று கூறப்படுகிறது. மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது என்று. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நாள் சந்திப்போம்.